வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிறிஸ்தாயினி ஒரு திருராசன். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். யாழில் தபால் மூல வாக்களிப்பு அத்தாட்சிப்படுத்தும் அலுவலர்களுடன் நேற்று கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் தபால் மூல வாக்களிப்பு அத்தாட்சிப்படுத்தும் அலுவலர்களுடனான கலந்துரையாடல் யாழ்ப்பாண மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் பரதலிங்கம் பிரதீபன் தலைமையில் யாழ் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நேற்று இடம்பெற்றது. இதன்போது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி போலீஸ் மாவட்ட செயலகம் மற்றும் மாவட்ட தேர்தல்கள் அலுவலகத்தில் கடமையாற்றுபவர்களுக்கு 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் பிற அரசு நிறுவனங்களில் கடமையாற்றுபவர்கள் மற்றும் பாதுகாப்பு படையினருக்கும் தபால் மூல வாக்களிப்பு நடைபெறவுள்ளதாக இத்தபால் மூல வாக்களிப்பு கடுமையாக நியமிக்கப்படும் அத்தாட்சிப்படுத்தும் அலுவலர்கள் தபால் மூல வாக்களிப்பினை ஒவ்வொரு வாக்களிப்பு நிலையங்கள் போலவே செயற்பட்டு இட ஒழுங்கு மீட்பு முகவர்களுக்குரிய ஏற்பாடுகள் போன்றவற்றை முறையாக நடைமுறைப்படுத்தி தேர்தல் கடமைகளை ஒருங்கிணைத்து தேர்தல் சுமூகமாகவும் நீதியாகவும் நடைபெற ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என அரசு அதிபர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதன்போது தபால் மூல அத்தாட்சிப்படுத்தும் அலுவலர்களின் கடமைகள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பாக உதவி தேர்தல் ஆணையாளர் கே அமல்ராஜ் விளக்கம் அளித்தார். கலந்துரையாடலில் திணைக்கள தலைவர்களால் நியமிக்கப்பட்ட அத்தாட்சிப்படுத்தும் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி தேர்தலில் ஈழவர் ஜனநாயக முன்னணி சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்கவுள்ளதாக தெரிவித்துள்ளது. ஈழவர் ஜனநாயக முன்னணி ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு அளிக்க தீர்மானித்துள்ளதாக அக்கட்சியின் செயலாளர் அருளப்பு ராஜநாயகம் தெரிவித்துள்ளார். வவுனியா பூந்தோட்டத்தில் அமைந்துள்ள கட்சி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நமது மக்களின் இன்றைய பொருளாதார கஷ்டங்களையும் அவர்களது எதிர்கால சந்ததியினருடைய வாழ்க்கையையும் முன் வைத்து இந்த ஜனாதிபதி தேர்தலிலே நாங்கள் தொடர்ந்து பொருளாதார அபிவிருத்தியை நமது மக்களுக்கான சேவைகளையும் முன்னெடுக்க வேண்டும் என்றும் மிகவும் மோசமான நிலையில் இருக்கின்ற இந்த அரசு நிறுவனங்கள் லஞ்சம், போதை வஸ்து பாவனைகள் போன்றவற்றை அதிகாரத்தை கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமையை எடுத்து அவற்றை நிறுத்துவதற்கு நாம் செயல்பட வேண்டும் என்று தீர்மானித்தோம். அந்த ரீதியிலே தேசிய ரீதியில் பெரும்பான்மை கட்சிகளை சேர்ந்த ஒருவர்தான் இந்த தேர்தலில் ஜனாதிபதியாக வருவார். அவர்களிலே எமது கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்கின்ற ஒருவரை நாம் சந்தித்து பேசி அவை ஏற்றுக்கொண்ட பட்சத்தில் தற்பொழுது நாங்கள் ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுகின்ற கௌரவ சஜித் பிரேமதாசா அவர்களுக்கு எமது ஆதரவை வழங்குவதாக தீர்மானித்துள்ளோம். கிளிநொச்சி இயக்கச்சி சந்தை பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். ஏனையின் வீதி கிளிநொச்சி இயக்கச்சி சந்தை பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி நேற்றிரவு பயணித்த சொகுசு பேருந்து ஒன்று வீதியால் நடந்து சென்ற ஒருவர் மீது மோதியதில் குறித்த விபத்து சம்பவித்துள்ளது. விபத்தில் நடந்து சென்ற குறித்த நபர் மதுபோதையில் வீதியின் நடுவே நின்று பேருந்தை மறித்ததாகவும் இதன்போது பேருந்தின் நடத்தினர் மறுத்தவரை வீதியை விட்டு விலகி நிற்குமாறு கோரிவிட்டு பேருந்தை எடுக்க முற்பட்ட போதும் குறித்த நபர் தடக்கி விழுந்த நிலையில் விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்தில் பரந்தன் பகுதியைச் சேர்ந்த 40 வயதான நபர் உயிரிழந்துள்ளார். விபத்து தொடர்பாக பழைய போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். புதுப்பிக்கப்படாத சாரதி அனுமதி பத்திரங்களை ரத்து செய்வதாக எந்தவொரு முடிவும் எடுக்கப்படவில்லை என போக்குவரத்து அமைச்சின் செயலாளர் ரஞ்சித் ரூபசிங்க தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கப்படாத அனைத்து சாரதி அனுமதி பத்திரங்களையும் ரத்து செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதாக வெளியான செய்திகள் முற்றிலும் தவறானவை எனவும் அவ்வாறு எந்தவொரு முடிவும் எடுக்கப்படவில்லை எனவும் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சரின் செயலாளர் ரஞ்சித் ரூபசிங்க தெரிவித்துள்ளார். நேற்று ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
இந்த நாட்டின் முதல் சாரதி அனுமதி பத்திரம் 60 காலப்பகுதியில் வழங்கப்பட்டது. அதன் பிறகு சுமார் 12.3 மில்லியன் சாரதி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டன. இதில் 60களில் வழங்கப்பட்ட சாரதி அனுமதி பத்திரங்கள் காலாவதி திகதி இல்லாததால் அந்த அனுமதி பத்திரங்களை புதுப்பிக்காமல் பயன்படுத்தலாம். எனவே சுமார் 2 மில்லியன் சாரதி அனுமதி பத்திரங்களை வைத்திருப்பவர்களில் புதுப்பிக்கப்படவில்லை. போக்குவரத்து துறை தொடர்பான அனைத்து தேவைகள் தற்போது டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வருகின்றன. மேலும் சாரதிகளுக்கு அறிமுகப்படுத்தப்படவுள்ள புள்ளிகள் குறைத்தல் முறைமை மற்றும் குறித்த இடத்திலேயே அபராதம் செலுத்துவதற்கான பணிகள் தற்போது இறுதிக்கட்டத்தில் உள்ளன. 2025 ஜனவரி 1 முதல் இந்த புள்ளி குறைக்கும் முறை மற்றும் குறித்த இடத்திலேயே அபராதம் செலுத்துதல் உள்ளிட்ட புதிய வழிமுறை மூலம் நடைமுறைப்படுத்தப்படும். இதற்கு அனைத்து சாரதி அனுமதி பத்திரம் வைத்திருப்பவர்களின் புதுப்பிக்கப்பட்ட தகவல்களும் அவசியமானது. அதன்படி இதுவரை புதுப்பிக்கப்படாத சுமார் 2 மில்லியன் சாரதி அனுமதி பத்திரம் வைத்திருப்பவர்களின் தகவல்களை புதுப்பிக்க ஒரு பொறிமுறையை மிக விரைவில் அறிமுகப்படுத்தவுள்ளோம். அதற்காக புதிய மருத்துவ அறிக்கைகளை பெறவோ அல்லது மோட்டார் வாகன திணைக்களத்திற்கு வருகை தரவோ அவசியமில்லை. புதிய உரிமையின் கீழ் அனைத்து சாரதி அனுமதி பத்திரம் வைத்திருப்பவர்களின் தகவல்களையும் இந்த ஆண்டு இறுதிக்குள் புதுப்பிக்க எதிர்பார்க்கின்றோம். அது தவிர புதிய சாரதி அனுமதி பத்திரம் வழங்கப்பட மாட்டாது அல்லது ஏற்கனவே உள்ள சாரதி அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்பட மாட்டாது. இது தொடர்பாக வெளியாகும் பிரசாரங்கள் முற்றிலும் தவறானவை என்பதை கூற வேண்டும். மேலும் இந்த புதுப்பிக்கத்தக்க செய்த பிறகு 2025 ஆண்டில் முதல் 6 மாதங்களில் சாரதி அனுமதி பத்திரங்களை அறிமுகப்படுத்த நாம் எதிர்பார்க்கின்றோம். இதேவேளை கடந்த காலத்தில் அட்டைகள் தட்டுப்பாடு காரணமாக சுமார் 8 லட்சம் பேருக்கு தற்காலிக சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்க வேண்டியிருந்தது. அதில் இதுவரை 91,000 பேருக்கு மாத்திரமே அட்டை வழங்க வேண்டியுள்ளது. இந்த 2 மாதங்களில் அவர்களுக்கும் அட்டைகளை வழங்க முடியும். அதில் கடந்த ஆண்டு முதல் தற்போது வரை சுமார் 2 லட்சம் சாரதி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு இறுதிக்குள் அனைவருக்கும் அட்டைகள் வழங்கப்படும். அது அடுத்த ஆண்டு முதல் வழமை போன்ற சாரதி அனுமதி பத்திர அட்டைகளை வழங்க முடியும். மேலும் இணையவழி ஊடாக புகையிரத பயணச்சீட்டு வழங்கும் நடவடிக்கை அமல்படுத்தப்பட்டுள்ளது. இணையதளம் மூலம் டிஜிட்டல் வழியில் பயணிகள் வரிசையில் காத்திருக்காமல் டிஜிட்டல் புகையிரத பயணச்சீட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். தேவையானவர்கள் முன்னர் போன்றே கவுண்டர்கள் மூலமாகவும் பயணச்சீட்டுகளை பெறலாம். இந்த ஆண்டு இறுதிக்குள் பருவகால பயணச்சீட்டுகளுக்கும் இந்த முறையை அறிமுகப்படுத்த எதிர்பார்க்கின்றோம். மேலும் புகையிரத இருக்கை முன்பதிவு, சரக்கு போக்குவரத்து உள்ளிட்ட தேவைகளுக்கு அடுத்த 3 மாதங்களில் புதிய முறைகள் அறிமுகப்படுத்தப்படும். ප්‍රවේශ.lk කියලා දැන් ලංකාවේ ඕනම දුම්රිය මගියෙකුට පුළුවන් තමන්ගේ දුම්රිය ප්‍රවේශ පත්‍රය අර කවුන්ටර් එකට ගිහිල්ලා queue එකේ ඉන්නේ නැතුව මොබයිල් ෆෝන් එකෙන් හරි නැත්නම් කර யுனைடெட் எரிபொருள் நிரப்பு நிலைய நிறுவனம் இலங்கையில் தனது சேவையை ஆரம்பிக்க உள்ளது. யுனைடெட் எரிபொருள் நிறுவனம் தமது சேவையை இலங்கையில் ஆரம்பிக்க உள்ளது. இதன் அங்குரார்ப்பணம் நேற்று இடம்பெறவுள்ளது. இதற்கிணங்க எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் யுனைடெட் எரிபொருள் நிறுவனம் தனது சேவையை ஆரம்பிக்க உள்ளது. ஆஸ்திரேலிய நிறுவனமான யுனைடெட் நிறுவனம் இலங்கையில் எரிபொருள் சேவையை வழங்கும் 4வது நிறுவனமாக பதிவாகியுள்ளது. இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் குறித்த ஆஸ்திரேலிய நிறுவனங்களின் இலங்கை முதலீட்டு சபைக்கும் இடையில் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருந்தது. 27.5 மில்லியன் அமெரிக்க டாலர் ஆரம்ப முதலீட்டு பணமாக வழங்கப்படுவதாக இந்த ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதனிடையே நாடளாவிய ரீதியில் யுனைடெட் நிறுவனத்தின் 150 எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளதுடன் 50 புதிய எரிபொருள் நிரப்பு நிலையங்களும் அமைக்கப்பட உள்ளன. நாட்டின் IOC, சினோஃபெங், ஜெல்ஸ் எரிபொருள் நிரப்பு நிலையங்களும் ஏற்கனவே நாட்டில் தமது சேவைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தேர்தல் காரியாலயம் அமைப்பதில் உள்ள சிக்கல் நிலை குறித்து ஜனாதிபதி வேட்பாளர் மயில்வாகனம் திலகராஜ் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். ஜனாதிபதி வேட்பாளர் மயில்வாகனம் திலகராஜ் நேற்றைய தினம் நுவரெலியா மாவட்ட தேர்தல்கள் முறைப்பாட்டு இணைப்பு அலுவலகத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார். தனக்கான தேர்தல் காரியாலயம் ஒன்று அமைப்பதில் உள்ள சிக்கல் நிலைமை குறித்து அவர் குறித்த முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளார். சுற்றுநிறுவ இலக்கம் 6 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. காரியாலயம் அமைப்பெறுகின்ற இடம் அந்த வீட்டு உரிமையாளருக்கு உரித்தானதாக இருக்க வேண்டும். அதே நேரம் வேறு அரசு நிறுவனங்களுக்கோ அல்லது வேறு நிறுவனங்களுக்கோ சொந்தமானதாக இருக்கக்கூடாது என்பதை வேட்பாளர் உறுதி செய்ய வேண்டும். ஒரு வேட்பாளராக எனது அப்பாயி அவர்கள் அந்த அனுமதி எனக்கு தந்திருந்த போதும் கூட அந்த குறிப்பிட்ட வீடு ஒரு நிறுவனத்துக்கு சொந்தமானதோ அல்லது அரசுக்கு சொந்தமானது இல்லை என்றோ என்னால் உறுதிப்படுத்த முடியவில்லை. காரணம், அவருக்கு எந்த விதமான உரித்தும்
அங்கே வழங்கப்பட்டிருக்கவில்லை. எனவே அது தொடர்பாக கலந்துரையாடுவதற்காக நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் வந்தபோது தேர்தல் ஆணையத்தினால் எங்களுக்கு வழிப்படுத்தப்பட்டது மாவட்ட காரியாலயத்தில் அமைப்பிருக்கின்ற தேர்தல் முறைப்பாட்டு காரியாலயத்தில் அது தொடர்பான முறைப்பாடு தெரிவு செய்கின்ற போது அங்கே எங்களுக்கு இடையே நடைபெற்ற கலந்துரையாடலில் அது தொடர்பாக உறுதிப்படுத்துவதற்கான ஆவணங்கள் இல்லாத நிலையில் அத்தகைய ஒரு லயனரை தான் எனக்கு காரியாலயமாக அமைக்க முடியும் என்கின்ற நிலையில் அதனை அனுமதிப்பதாக சொல்லியிருந்தார்கள். ஏதேனும் முறைப்பாடுகள் அது தொடர்பாக வருகின்ற பட்சத்திலே அது தொடர்பாக எதிர்காலத்தில் பேசலாம் என கூறியிருக்கிறார்கள். எனவே இப்போதைக்கு அந்த அனுமதி எங்களிடம் கிடைத்திருக்கிறது. இருந்த போதும் அந்த குறிப்பிட்ட அறையானது அலுவலக அறையானது 8 அடிக்கு மேற்பட்ட உயரத்தை கொண்டிருக்க வேண்டும் என்றும் 100 சதுர அடியை கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற இன்னும் ஒரு நிபந்தனை இருக்கிறது. அதனை வீடு அமைந்திருக்கக்கூடிய கிராம சேவகர் உறுதி செய்ய வேண்டும். அவரது உறுதிப்படுத்தலுக்காக நான் அடுத்து அங்கே செல்லவிருக்கிறேன். அதன் பின்னர் எதிர்பார்க்கின்றபடி மலையக தோட்ட லயம் ஒன்றிலே ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளருக்கான தற்காலிக காரியாலயம் திறக்கப்பட உள்ளது. யுத்த முடிவில் சரணமடைந்தவர்கள் கொன்று புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் வலுவாக தோன்றியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 30ஆம் தேதி காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள போராட்டத்திற்கு பூரண ஆதரவை வழங்குவதாகவும் குறித்த போராட்டத்தில் அனைத்து தமிழ் மக்களும் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். நேற்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். எதிர்வரும் 30ஆம் தேதி சர்வதேச காணாமல் போனோர் தினம். இத்தினத்தில் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலிருந்து 4 தசாப்தங்களுக்கு மேலாக ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் யுத்த காலத்திலே கைது செய்யப்பட்டும் கடத்தப்பட்டும் காணாமலாக்கப்பட்டவர்கள், அவர்களோடு இணைந்து இயங்கிய துணை இராணுவ குழுக்களால் கைது செய்யப்பட்டு கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டவர்கள் மற்றும் இறுதிப் போரிலே ஸ்ரீலங்கா இராணுவத்தினரிடம் கையளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகள், ஸ்ரீலங்கா இராணுவத்தினரிடம் சரணடைந்த முன்னாள் போராளிகள், போர் முடிவிலே வவுனியால் அமைக்கப்பட்டிருந்த முகாமுக்குள் தேடுதலின் பொழுது கைது செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்ட முன்னாள் போராளிகள் மற்றும் அந்த முன்னாள் போராளிகளோடு சென்ற குடும்பத்தினர், காணாமலாக்கப்பட்ட பொதுமக்கள் மற்றும் காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் என்ன நடந்தது என்பதை கண்டறிவதற்கான முழுமையான ஒரு சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி எதிர்வரும் 30ஆம் தேதி வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய உறவினர்களால் வடகிழக்கு தமிழர் தாயக பகுதிகளிலே போராட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த போராட்டங்களுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினராகிய நாங்கள் எங்களுடைய முழுமையான ஆதரவை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இந்த போராட்டங்களுக்கு வலிச்சேர்க்கின்ற விதமாக தாயக பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் பெருமளவிலே கலந்து கொண்டு காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பான உண்மைகளை கண்டறிவதற்கான ஒரு சர்வதேச விசாரணையை வலியுறுத்துவதற்கு வலிச்சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றோம். மன்னார் புதக்குழி தொடர்பாகவும் மூடி மறைக்கின்ற செயல்பாடுகள் தான் நடைபெறுகின்றதே தவிர பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கின்ற விதமாக இந்த விதமான செயல்பாடுகளும் இல்லை என்பதனை இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறோம். காலப்பகுதிகளை மாற்றி கூறுவதன் மூலமாக குற்றவாளிகளை பாதுகாக்கின்ற நடவடிக்கைகள் தான் முன்னெடுக்கப்படுகின்றது. எங்களை பொறுத்தவரையிலே யுத்த முடிவில் சரணடைந்தவர்கள் கொன்று புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் வலிவாக இருக்கிறது. ஆகவே இந்த இலங்கை அரசினால் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த பொறிமுறைகளில் நாங்கள் நம்பிக்கை கொள்ள முடியாது. உலகம் பூராவும் புலம்பெயர்ந்து வாழுகின்ற தமிழ் மக்களும் இந்த சர்வதேச சமூகத்தை நோக்கி இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய என்ன நடந்தது என்பதை கண்டறிவதற்காக ஒரு முழுமையான சர்வதேச பக்கச்சார்பற்ற விசாரணையை வலியுறுத்த வேண்டும். 53 மனித எச்சங்கள் போக்குத்துறை வாயிலே மீட்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த எச்சங்கள் யாருடையது என்பதனை கண்டறிவதற்கான மரபணு பரிசோதனைகள் எதுவும் மக்கள் நம்பிக்கை கொள்ளக்கூடிய விதமாக முன்னெடுக்கப்படவில்லை. அது இலங்கை அரசு அதனை மேற்கொள்வதில் எந்த விதமான உண்மைகளும் வெளிவரப் போவதில்லை. ஆகவே சர்வதேச விசாரணை பொறிமுறையின் ஊடாகவே அந்த மரபணு பரிசோதனைக்கான மரபணுக்களை திரட்டுகின்ற செயல்பாடுகளும் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். காணாமல் போனோர் அலுவலகத்தினுடைய செயல்பாடுகளை நிராகரித்து ஒரு முழுமையான ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் என்பதாக அமைந்திருக்கின்ற ஒரு சூழலிலே அந்த போராட்டங்கள் அனைத்தையும் எங்களுடைய மக்கள் பலப்படுத்த வேண்டும் என்று இந்த இடத்திலே மிகவும் வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம். மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளுக்கான சலுகைகளை வழங்குவதன் மூலமாக மீண்டும் அதிகாரத்தில் அமர்வதற்கான முயற்சிகள் மட்டும்தான் நடைபெறுகின்றதே தவிர இனங்களுக்கு இடையிலான முரண்பாடுகளை நீக்கி தமிழ் மக்களும் இந்த தேசத்தினுடைய கட்டுமானத்திலே பங்கெடுக்கக்கூடிய வகையிலே தமிழ் மக்களையும் உள்வாங்கக்கூடிய வகையிலே ஒரு அரச கட்டமைப்பை மாற்றியமைக்கின்ற சிந்தனைகள் எதுவும் அவர்களிடமில்லை. ஒருபொழுதும் இவர்களால் இந்த போக்கில் இருந்து கொண்டு இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியாது. ரணில் விக்ரமசிங்க முழுக்க ஏமாற்று கதைகளைத்தான் இந்த மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பதனை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். அஞ்சல் வாக்குச்சீட்டுகளை பொதியிடும் குழு உத்தியோகத்தர்களுடனான கலந்துரையாடல் கிளிநொச்சியில் இடம்பெற்றது. 2024 ஜனாதிபதி தேர்தலில் கிளிநொச்சி மாவட்டத்தில் அஞ்சல் வாக்குச்சீட்டுகளை பொதியிடும் குழு உத்தியோகத்தர்களுடனான கலந்துரையாடல் கிளிநொச்சி மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றது.
இதன்போது கிளிநொச்சி மாவட்ட உதவி தேர்தல்கள் ஆணையாளர் ஈனாகேனா அமில்ராஜ் ஜனாதிபதி தேர்தலில் தபால் மூல வாக்களிப்பு கடமைகளில் ஈடுபடும் உத்தியோகத்தர்களுக்கான கடமை பொறுப்புகள் தொடர்பாக விளக்கமளித்தார். இந்த கலந்துரையாடலில் மேலதிக அரசாங்க அதிபர் ஈனா நலாயினி, மாவட்ட செயலக பதவிநிலை உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர். ஜனாதிபதியின் அழுத்தங்கள் காரணமாகவே உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெறவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் வே. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறாமல் இருப்பதற்கு முழு காரணம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே என நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நேற்று நுவரெலியாவில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். கடந்த காலங்களிலே ஜனாதிபதி அவர்களுடைய அழுத்தம் மூலமாக தேர்தல் கமிஷனும் ஏனைய அச்சடிக்கின்ற ஸ்தாபனங்களும் இவருடைய பேச்சை கேட்டு இந்த தேர்தலை நடத்தாமல் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். ஆனால் இது பிழை என்பதை சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் இதற்கு ஜனாதிபதி அவர்கள் பதிலளிக்கும் பொழுது அவர் சொல்லுகின்றார், தேர்தலை நடத்துவதென்றால் நாமினேஷனுக்கு 2 கிழமை வேணும், தேர்தல் நடத்துவதற்கு 4 கிழமை வேணும். ஆகவே இந்த காலகட்டங்களில் IMF வருகின்றது, அந்த IMF வருகின்ற இந்த நெகோசியேஷன் எங்களுக்கு இருக்கின்றதுனால இதெல்லாம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையினால நான் இதை தள்ளி போட்டேன்னு சொல்றாரு. ஆனால் ஜனாதிபதி ஒன்றை தெரிவித்துக் கொள்ள வேண்டும், நாமினேஷன் அதாவது தேர்தல் டிக்ளேர் பண்ணி நாமினேஷன் கால் பண்ணி நாமினேஷனுக்கு பிறகுதான் இந்த தேர்தல் நிறுத்தப்பட்டிருக்கின்றதே தவிர அதற்கு முதல் அல்ல. தேர்தல் நடத்துவதற்கு 4 கிழமைகள் இருந்திருந்தால் போதும். ஆனால் அவர் திட்டமிட்டு அந்த தேர்தலை நடத்த முடியாமல் செய்ததற்கு அவர்தான் முழு பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இப்பொழுது அந்த வார்த்தைகளை சொல்லுவது இந்த தேர்தலில் தான் நிரபராதி என்பதை காட்டுவதற்காக சொல்லுகின்ற ஒரு விஷயமாகும். ஜனாதிபதியுடைய இந்த மாதிரி செயல்கள் மக்கள் மத்தியிலே எடுபடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. மக்களுடைய எண்ணம் இந்த நாட்டிலே ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு, அந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக அவர்கள் தேர்தலை நடத்தி இருந்தால் இன்று ஜனாதிபதி அவர்கள் இந்த தேர்தலை போட்டி போட்டிருக்க முடியாது. அதை தவிர்த்து தான் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே போட்டி போட வேண்டும் என்று முன்கூட்டியே அவர் செய்த பல தில்லுமுள்ளுகளில் காரணமாகத்தான் இந்த தேர்தலை தள்ளி போட்டார் என்பது நிரூபமானமாகிறது. சட்டத்துக்கு மீறி செயல்பட்டுகின்ற ஒரு காரியமாகும். யாழ்ப்பாணம் எக்ஸ்போ 2024 வர்த்தக கண்காட்சி யாழ்ப்பாணத்தில் நேற்று ஆரம்பமாகியுள்ளது. யாழ்ப்பாண தொழில்துறைகளை பிரபலப்படுத்தி மேம்படுத்தும் நோக்குடன் யாழ்ப்பாணம் எக்ஸ்போ 2024 வர்த்தக கண்காட்சி யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் ஆரம்பமாகியுள்ளது. யாழ்ப்பாணம் முற்றுவெளி மைதானத்தில் நேற்று ஆரம்பமான இந்த கண்காட்சி நாளை இரவு 10 மணி வரை இடம்பெறவுள்ளது. இந்த கண்காட்சியினை முற்றிலும் இலவசமாக பார்வையிட முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்பகுதியிலிருந்து பொருட்கள், சேவைகள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதுடன் இது தென்பகுதியிலும் வடபகுதிக்கும் இடையிலான வர்த்தக பாலமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.